அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். தாய்மொழியில் கடமைகளை நிறைவேற்றுவதற்கான உரிமை உறுதிப்படுத்தப்படும். தமிழ் மொழி தின பரிசளிப்பு விழாவில் ஜனாதிபதி தெரிவிப்பு. யாழ் பல்கலைக்கழக மாணவன் நடராசா கஜனின் பூத உடல் நல்லடக்கம். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் வலுவடைந்துள்ளது. அநேகமான பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் சாத்தியம். தீபாவளி முட்கொடுப்பனவாக 10,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். மலையக தொழிலாளர்கள் கோரிக்கை. 10,000 ரூபாய் வேணும் எங்களுக்கு, திங்கட்கிழமை வேணும் 10,000. எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் பெண்மணி இயற்கை எய்தினார். அகில இலங்கை தமிழ் மொழி தின விழாவின் விருது வழங்கல் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்கியது. அகில இலங்கை தமிழ் மொழி தின விழாவின் விருது வழங்கல் நிகழ்வின் வரவேற்பு ஊர்வலம் கல்வி ராஜாங்க அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தலைமையில் கண்டி திருத்துவ கல்லூரி முன்பாக ஆரம்பமானது. விருது வழங்கல் நிகழ்வு கண்டி தர்மராஜ கல்லூரியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்வு ஆரம்பமானது. நாவலப்பிட்டி இந்து மகளிர் கல்லூரி மாணவிகளின் வரவேற்பு நடனம் நிகழ்வை அலங்கரித்தது. அகில இலங்கை தமிழ் மொழி தின விழாவில் முதலிடம் பெற்ற நடனங்கள் இதன்போது அரங்கேற்றப்பட்டன. யாழ் இந்து மகளிர் கல்லூரி மற்றும் மட்டக்களப்பு கழுதாவளை தமிழ் மகா வித்தியாலய மாணவர்கள் இந்த நடனத்தை நிகழ்த்தினர். அனைவருக்கும் தமது மொழியில் அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கான உரிமையை மேலும் வலுப்படுத்துவோம், உறுதிப்படுத்துவோம். அனைவருக்கும் தமது மொழியில் கல்வி பயில்வதற்கான வசதியை ஏற்படுத்துவதற்கு, தமது மொழியில் நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். அதேபோன்று சிங்களம், ஆங்கிலம் மற்றும் ஏனைய மொழிகளை பேசுவோருக்கும் தமது மொழியில் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான உரிமையை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். சில வருடங்களுக்கு முன்னர் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அரச மொழி மற்றும் தேசிய மொழி தொடர்பில் எழுந்த பிரச்சினைகளை நாம் அறிவோம். அரச நிர்வாகத்தில் ஏற்படும் குறைபாடுகளினால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது. எனினும் எந்தவொரு மொழியையும் பேசும் இரு சமூகங்களிடையே எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மோதல் ஏற்படலாகாது. உங்களுடைய அறிவை ஆளுமையை பெருக்குவதற்காக உங்களுடைய மொழியை விருத்தி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்கும் என்ற உறுதிமொழியை இந்த சந்தர்ப்பத்தில் நான் வழங்குகின்றேன். வடமாகாண மாணவர்களுடன் நான் கலந்துரையாடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்குள்ள பிரச்சனை என்னவென நான் வினவினேன். சிங்களம் கற்பதற்கு ஆசிரியர்கள் வேண்டும் என அவர்கள் கோரினர். அதேபோன்று தெற்கில் உள்ள மாணவர்களுடன் நான் கலந்துரையாடிய சந்தர்ப்பத்தில் தமிழ் மொழியை கற்பதற்கு எமக்கு ஆசிரியர்கள் வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆகவே தமிழ் மற்றும் முஸ்லிம் பிள்ளைகள் சிங்கள மொழியை கற்பதற்கும் சிங்கள பிள்ளைகள் தமிழ் மொழியை கற்பதற்கும் கல்வி அமைச்சின் கீழ் பாரிய அளவிலான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியுள்ளது என்பதை இதுபோன்றதொரு நாளில் மறந்துவிட முடியாது. 2016 ஆண்டிலே நாங்கள் இந்த நிகழ்வை செய்யும் பொழுது இந்த நாட்டினுடைய தலைவர் கௌரவ மைத்ரிபால சிறிசேன அவர்கள் எங்களோட கலந்து கொள்வது இந்த தமிழ் மொழி தின விழாவுக்கு கிடைக்கின்ற ஒரு பெருமையாகும். வரலாற்றிலே முதல் தடவையாக ஒரு நாட்டினுடைய தலைவர் தமிழ் மொழி தின விழாவிலே கலந்து கொள்வது இது முதல் தடவையாகும். 2015 ஆண்டு இந்த நாட்டினுடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் பெரும்பாலான வாக்குகளை கௌரவ மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு கொடுத்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கினார்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். தமிழ் முஸ்லிம்களுடைய அதிக பெரும்பாலான வாக்குகளால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஆகவே இந்த ஜனாதிபதி எங்களுக்கும் சொந்தமானவர் என்ற ரீதியிலே இன்று இந்த நிகழ்விலே பங்கு பெறுவது எங்களுக்கெல்லாம் பெருமை தருகின்ற ஒரு விஷயமாகும். வடக்கு மக்கள் தெற்கு மக்களோடு கலந்து, சிங்கள மக்களோடு கலந்து தன்னுடைய
உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இன்று கல்வி அமைச்சு மூலமாக ஏற்படுத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அகில இலங்கை ரீதியில் நடத்தப்பட்ட தமிழ் திறன்காண் போட்டிகளில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்களை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வழங்கி வைத்தார். திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம், சான்றிதழ் மற்றும் நினைவு சின்னம் என்பன. இம்முறை அகில இலங்கை தமிழ் மொழி தின விழாவை முன்னிட்டு ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்று வழங்கப்பட்டது. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் இன்று நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விசேட தேவையுடையோரின் கலை நிகழ்வுகள் இதன்போது நடைபெற்றன. நல்லாட்சி அரசாங்கமானது சில அரசியல் தலையீடு காரணமாக தங்களை சுற்றி நிற்கின்ற இனவாதிகள் சொல்கின்ற பொறுப்பற்ற வார்த்தைகளை கேட்டு பொறுப்பான அரசியல் தலைவர்கள் விடுகின்ற கருத்துக்களினால் மக்கள் மத்தியில் ஒரு பாரிய அவலமான ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படுகின்றது. இன்றைய அந்த அரசாங்கத்தினால் அந்த பொலிஸ் நிலையங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. யாழ் மாவட்டத்திலே, கிளிநொச்சி மாவட்டத்திலே இவர்கள் பொலிஸ் நிலையங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. போலீஸ் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது என்றால் இந்த போலீஸ் அதிகாரிகள் இந்த நாட்டை எப்படி கட்டி காக்க போகின்றார்கள், எங்களுடைய சட்டத்தை எப்படி முன்னிறுத்த போகின்றார்கள், எப்படி இந்த மக்களை பாதுகாக்க போகின்றார்கள். வாழ்வெட்டுக்கு ஆரங்களை இன்னுமே இனம் காணவில்லை, இன்னுமே பிடிக்கவில்லை. அவர்களுக்கு வெடிவைக்க முடியாத இந்த போலீஸ் அதிகாரிகள் அப்பாவி பல்கலைக்கழக மாணவர்கள் இருவரும் வறுமை கோட்டத்தில் வாழ்கின்ற இந்த அப்பாவி மாணவர்களின் உயிரை, அதாவது துப்பாக்கிய நிலையில் எடுத்திருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 1,05,000 விதவைகளை இந்த தேசம் தாங்கி நிற்கின்றது. அதில் 36,000 விதவைகளை மட்டக்களப்பு தேசம் தாங்கி நிற்கின்றது. கிட்டத்தட்ட 11,900க்கும் மேற்பட்ட புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட, கையை இழந்த, கண்ணை இழந்த, காலை இழந்த, இடுப்புக்கு கீழ் இயங்க முடியாத புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளை இந்த தேசம் தாங்கி நிற்கின்றது. மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் இந்த மட்டக்களப்பிலே கிட்டத்தட்ட அங்கவீனர்கள் நாங்கள் சொல்லுகின்ற மாற்றுத்திறனாளிகள் 7,000 பேருக்கு இருக்கிறார்கள். சிறு பிராயத்திலே வேலைக்கு அமர்த்துவது சிறுவர்களை மலையகத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 200 வருட ஒரு துன்பகரமான வரலாற்றை கொண்ட ஒரு சமூகம். அந்த சமூகத்திலே இளம் பிராயத்திலே சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது என்பது அங்கே சர்வசாதாரணமான ஒரு நிலைமை. ஆனால் இப்பொழுது அது சிறிது சிறிதாக மாற்றமடைந்து வருகின்றது. அதேபோல் வடக்கு கிழக்கு பிரதேசத்தை பார்த்தால் மிக நீண்ட கால ஒரு அசாதாரண சூழ்நிலைக்குள் உள்வாங்கப்பட்ட ஒரு பிரதேசம், துன்பங்களை, துயரங்களை சந்தித்த ஒரு பிரதேசம். ஆகவே இவ்வாறான பிரதேசத்திலே சிறுவர்களின் நலன்களிலே நாங்கள் அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பிலான விடயத்தை திசை திருப்பும் வகையில் சிலர் செயற்பட்டு வருவதாக கோப் குழுவின் உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் பிபல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கை தொடர்பிலான கலந்துரையாடலின் போது 2ஆம் நாள் எமக்கு ஒரு விடயம் தெரிய வந்தது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 நிலைப்பாட்டில் உள்ளனர். இங்கு ஊழல் இடம்பெற்றுள்ளது என்ற நிலைப்பாட்டில் சிலர் உள்ளனர். ஊழல் இடம்பெறவில்லை என்ற நிலைப்பாட்டில் மற்றைய பிரிவினர் உள்ளனர். அக்டோபர் 21ஆம் தேதி நடைபெற்ற கோப் குழு கூட்டத்தில் 14 உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அங்கிருந்த பெரும்பாலானவர்கள் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டனர். எனினும் அங்கிருந்த மற்ற குழுவினர் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி வேறு சில விடயங்களை உள்ளடக்கிய அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் என்று கூறினர். அந்த கலந்துரையாடல் தொடர்ந்து இடம்பெறுகிறது. எதிர்வரும் 24ஆம் தேதி கோப் குழு மீண்டும் கூட உள்ளது. இடம்பெறும் கலந்துரையாடலின் நிலைமையை பார்க்கும் போது தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு நபரும் தவறிழைக்கவில்லை என்றும் உலக பொருளியலின் தந்தை என்று கூறப்படுகின்ற டேவிட் ரிகார்டோ குற்றவாளியாகுவதற்கு இடமுள்ளது. நாம் இவ்வேளையில் பொறுப்புடன் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். மக்கள் விடுதலை முன்னணி ஊழலுக்கு எதிராக செயற்படும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இடம்பெற்ற ஊழலாக இருக்கலாம், அல்லது ஐக்கிய தேசிய கட்சியினால் இடம்பெற்ற ஊழலாக இருக்கலாம், இல்லாவிட்டால் 2 தரப்பினரும் இணைந்து மேற்கொண்ட ஊழலாக இருக்கலாம். நாம் நிபந்தனையின்றி செயற்படுகிறோம். கோப் குழுவிற்கும் உள்ளேயும் வெளியேயும் நாம் அவ்வாறு செயற்படுவோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம், ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், தவறிழைக்கப்பட்டிருந்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாட்டில் ஊழல் மோசடி ஈடுபட்டோருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாக ஒரு நாளைக்கு கவலைப்பட வேண்டி ஏற்படும். மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் கோப் குழுவின் உறுப்பினர்கள் பொறுப்புடன் செயற்படுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். பிளவுபட்ட அறிக்கையை வழங்கினாலும் தேவை ஏற்படின் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து சரியான தகவல்களை அறிந்து கொள்வார். அதனை நாம் தெளிவாக கூறுகின்றோம். නිවැරදි සොයා ගැනීමක් කරයි කියන එකත් අපි පැහැදිලිව සඳහන් කරන්න කැමතියි.
අපි වාර්තා සම්බන්ධව කෝප් කමිටුවෙන් හැමෝගෙම ඉල්ලන அறிக்கை தொடர்பில் நாம் கோப் குழுவின் அனைத்து உறுப்பினர்களிடமும் கேட்கின்றோம். ஆக குறைந்தது கோப் குழு தொடர்பில் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை இழக்க வேண்டாம். தவறு இடம்பெற்றிருந்தால் அதனை கூறுங்கள். தமது அரசியல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் அறிக்கையை தயாரிக்க முயல வேண்டாம். இங்கு தவறு இடம்பெற்றுள்ளது என்ற தெளிவான நிலைப்பாட்டில் மக்கள் உள்ளனர். அர்ஜுன் அலோசியஸ் பெற்றுக் கொண்டுள்ள லாபத்தை பாருங்கள். கடந்த வருடம் 5.2 பில்லியன் லாபத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அதற்கு முன்னர் வருட பட்டியலில் அர்ஜுன் அலோசியஸ் 3ஆம் இடத்தில் இருந்தார். 3ஆம் இடத்தில் இருந்தவர் 1ஆம் இடத்திற்கு வந்துள்ளார். அத்துடன் முதலாம் நபருக்கும் 2வது நபருக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் உள்ளது. 5.2 பில்லியன் எவ்வாறு கிடைத்தது? இங்கு மோசடி இடம்பெற்றுள்ளது. எனவே ஊழலை வெளிப்படுத்தும் பொறுப்பு உள்ளது. தப்பிச் செல்ல முயற்சிக்க வேண்டாம். இதேவேளை கோப் குழுவின் அறிக்கை தொடர்பில் அரசியல் மேடைகளிலும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. நானும் கடந்த வருடம் வரை கோப் குழுவில் இருந்தேன். எமக்கிடையே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். எனினும் இறுதி நாடு தொடர்பில் சிந்தித்தே அறிக்கையை தயாரிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் அனைத்து தரப்பையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் கோப் குழு உள்ளது. எனவே அவர்கள் தமது பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகின்றேன். தவறு இடம்பெற்றிருந்தால் அதற்கு ஜனாதிபதி உரிய நடவடிக்கை எடுப்பார். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வருவதாக அமைச்சர்கள் கூறினாலும் இன்னும் எவரையும் காணவில்லை. ஏன் வருவதில்லை? அதற்கு ஒரு சிறந்த உதாரணமே மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம். பிரதமர் பெல்ஜியம் சென்று எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டாலும் பெல்ஜியம் நாட்டு சாக்லேட் இலங்கைக்கு வருவதில்லை. இலங்கையில் சாக்லேட் தயாரிப்பதை விட இலங்கைக்கு சாக்லேட் பெட்டிகளை அனுப்புவது இலாபமானது என்பதனை அவர்கள் அறிந்துள்ளனர். அந்த அளவு நம்பிக்கையற்ற விதத்தில் இங்கு நிதி முதலீடுகள் இடம்பெறுகின்றன. யாழ் பல்கலைக்கழக மாணவன் நடராசா கஜனின் இறுதி கிரியைகள் இன்று நடைபெற்றன. யாழ் காங்கேசன்துறை வீதியில் கொக்குவில் குளப்பிட்டி சந்தியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் நடராசா கஜன் மற்றும் பவுன்ராஜ் சுலக்ஷன் ஆகிய யாழ் பல்கலைக்கழகத்தின் 2 மாணவர்களும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 போலீஸ் உத்தியோகத்தர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த மாணவன் நடராசா கஜனின் பூதவுடல் கிளிநொச்சி பாரதிபுரத்தில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பல்கலைக்கழக மாணவர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பெருமளவானவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். போலீசாருடைய இந்த அடாவடித்தனம் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்னவென்றால், யாரையாவது அவர்கள் நிப்பாட்ட வேண்டுமானால் அவர்கள் சைகை மூலம் அவர்களை நிப்பாட்ட சொல்லியிருக்க வேண்டும். அன்றையில் அவர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேல் வழியாக வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களை திரட்டி அவர்களை பிடித்திருக்கலாம். இவ்வாறான பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் அவர்கள் நேரடியாக இந்த துப்பாக்கிச் சூட்டிலே இந்த அருமையான உயிரை எடுத்திருக்கிறார்கள். இந்த இழப்பு ஆறாலையும் ஒவ்வொருளையும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்புண்டு. பல்வேறு கனவுகளுடன் தாங்கள் சாதிக்க துடித்த 2 மாபெரும் சக்திகளை இன்றைக்கு பல்வேறுபட்ட போட்டிகளில் பங்கு பெற்றி சிறந்த விருதுகளை பெற்ற ஒரு மாணவனையும் ஆரியூர் நண்பனாகவும் தொடர்ந்து அழ முடியாத பல்களை சரணம் சென்றது சட்டமும் விடுதலும் நீ நடந்த பாதையில நீ நடந்து படிக்க வந்த நீங்கள் பாதையில் சென்றிருந்த இல்லை. மாணவன் கஜனின் பூதவுடல் பாரதிபுரம் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதேவேளை இந்த சம்பவத்தில் உயிரிழந்த மற்ற மாணவன் பவுன்ராஜ் சுலக்ஷனின் பூதவுடல் யாழ் கந்தரோடையில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினமும் பெருந்திரளானவர்கள் மாணவனின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு தீபாவளி முட்கொடுப்பனவாக 10,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
4500 ரூபா எங்களுக்கு பத்தாது. 10000 ரூபா தான் வேணும் எங்களுக்கு. திங்கக்கிழமை வேணும் 10000 ரூபா. எங்களுக்கு தோட்டத்துல சம்பளம் இல்ல. திங்கக்கிழமை 10000 ரூபா கொடுக்காடி நாங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போக மாட்டோம். எங்களுக்கு 4500 தான் ஒப்ப வச்சுட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு 10000 ரூபா சல்லி கொடுத்தா நாங்க வேலைக்கு போறோம். இல்லன்னு சொன்னா தோட்டத்துல நாங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க அடிப்போம். இன்னைக்கு தோட்ட தொழிலாளிக்கு ஒரு நாள் வேலை கொடுக்குறாங்க. இந்த ஒரு நாள் வேலை, ஒரு கிழமையில ஒரு நாள் வேலை கொடுத்து 1 கிலோ அரிசி இன்னைக்கு என்ன வேலை? நல்ல நாள் பெரிய நாள் வந்துருச்சு. நாங்க என்ன செய்யறது? நாளைக்கு தீபாவளியா இன்னைக்கு கொடுத்து நாங்க எந்த இருட்டியா போயிட்டு சாமான் பிடிச்சி வாங்கிட்டு வந்து கொடுக்க? உனக்கு மூளை இல்ல, நீ புள்ள குட்டி பத்திருக்க தானே, உனக்கு அறிவு இல்லையா? திங்கக்கிழமை கொடுத்தே ஆகணும். எங்களுக்கு ஒரு கதையுமே வேணாம். எங்களுக்கு 10000 ரூபாய் கொடுத்தாதான் திங்கக்கிழமை வேலைக்கு போவோம். தம்மை ஏமாற்றிய தொழிற்சங்கங்களுக்கு சந்தா வழங்குவதை எதிர்காலத்தில் நிறுத்தவுள்ளதாகவும் தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயஸ்ரீ ரங்கா அவர்கள் சம்பளம் எந்தெந்த கம்பெனி லாபம் நஷ்டத்துல போகுதுன்னு சொல்லி எந்தெந்த வருஷத்துல லாபம் இப்படி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி நமக்கு அண்மையில சக்தி டிவில ஒளிபரப்பு செஞ்சாங்க. இந்த எலெக்ஷன்ல இருந்து வின் பண்ணி இருந்திருந்தா தொழிலாளர் மக்களுக்கு தோல்ல தூக்கி போட்டு அந்த பிரச்சனையை தோல்ல தூக்கி போட்டு செஞ்சிருப்பாரு. போராட்டம் எவ்வளவோ போராட்டம் பண்ணிட்டோம் இந்த சம்பளத்துக்கு. ஆனா எங்களுக்காக ஒரு போராட்டம்ங்கிறது ரீதியில எந்த மினிஸ்டர்மாரும் வரல. நீங்க வளர்றது எங்க விட்டு சந்தா சல்லி 150 ரூபா. நாங்க வேலைக்கு போவாட்டி மாவு பிடிக்காட்டியும் தூள் பிடிக்காட்டியும் அட்வான்ஸ் பிடிக்காட்டி எங்க சம்பள லிஸ்ட்ல சரியா சந்தா பிடிப்படும். இந்த எலெக்ஷன்ல அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. எங்களுக்கு சரியான மனவர்த்தம். தோல்வி அடைஞ்சிட்டாரு. தோல்வி அடைஞ்சாலும் தோட்ட தொழிலாளி மக்களுக்காக குரல் கொடுக்கறது ஜெயஸ்ரீ ரங்கா ஒரு ஆள் மட்டும்தான். சாந்தா சல்லி வாங்கி இவ்வளவுன்னு கணக்கு வழக்கு காமிச்சிருக்கீங்களா? காரணம் என்னன்னு கேட்டா அந்த சல்லி எடுத்திருந்தாவே மலையத்தை மறுபக்கம் நீங்க பெரட்டி சின்ன சிங்கப்பூர் ஆக்கி இருக்கலாம் இந்த மலையத்தை. ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. காரணம் என்னன்னா சந்தா சல்லி சாப்பிட்டு 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 உங்களுக்கு நல்லா ருசி கண்டுருச்சு. அதனால இன்னி நாங்க உங்களுக்கு சந்தா தரமாட்டோம். இந்த ஒப்பந்தத்தில் ஒரு சில மந்திரிமார் சொன்னார்கள் தீபாவளிக்காகத்தான் சைன் பண்ணோம்ட்டு. நாங்க இதுக்கு முந்தைய தீபாவளி கொண்டாடலையா? கடந்த காலத்துல இடைக்கால கொடுப்போம் சொல்லி 2 மாதம் கொடுத்தோம். இடைக்கால கொடுப்போம்னா என்ன? ஒரு பிரச்சனை தீர தட்டி அந்த இடைக்கால கொடுப்போம். அது ஒரு ஏமாற்று நாடகம். யூனியனுக்கு கம்ப்ளீட்டாக சந்தா பணத்தை நிப்பாட்டிட்டு நாங்கள் லோயர் ஊடாக எங்களோட பிரச்சனை பேசுறது அப்படி ஒரு திட்டங்களை வைத்து வரோம். அந்த நேரத்தில் நீங்க எவ்வாறு யூனியன் நடத்துவீங்க? எவ்வாறு நீங்க பார்லிமெண்ட்டுக்கு செல்வீங்க? அப்படி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா கிட்டத்துல வரப்போகுது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்ட 10000 ரூபாய் முட்கொடுப்பனவு உரிய முறையில் வழங்கப்படவில்லை என்று மக்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் மலேக அரசியல் தலைமைகள் 10000 ரூபாய் முட்கொடுப்பனவு தொடர்பில் தெரிவித்த சில கருத்துக்கள் அடுத்து. தீபாவளி 6500 ரூபா கொடுக்குறோம். நாங்க இன்னைக்கு அமைச்சர் சொன்னார், லேபர் மினிஸ்டர் எங்கள்கிட்ட சொன்னாரு, இந்த வேலை நிறுத்தமெல்லாம் இருந்ததுனால இன்னொரு 3500 ரூபா சேர்த்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 10000 ரூபா தீபாவளி அட்வான்ஸ் கிடைக்குது. திகாமன பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாதாங்க. நாம தான் தெரிஞ்சு போயிருமா கிழிஞ்சு போயிருமாங்க ஊழல்லாம் வந்து. நீங்க தெளிவா இருக்கணும். தீபாவளி அட்வான்ஸ் மாசம் 10ஆம் தேதிக்கு முதல்ல நான் போய் பிரதமர்கிட்ட சொல்லி நான் இன்னைக்கு சம்பளமும் குறைஞ்சு போச்சு, எங்களால வேலையும் இல்ல, அதனால 6500 ரூபாய் கம்பெனி கொடுக்குது, நீங்க 3500 ரூபாவை அரசாங்கம் கொடுக்கணும், கொடுத்து 10000 கொடுக்கணும் சொல்லி நான் அதை போய் எல்லாம் ஓகே பண்ணிட்டு வந்தா ஒப்பந்தம் செஞ்சுட்டு காட்டி கொடுத்த தலைவர் சொல்றாங்க நாங்க 3000 சேர்த்து வாங்கிட்டோம். எங்க வாங்கிட்டாங்க? வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் வடக்கு மற்றும் மலையகத்தில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு வடகிழக்கே 1400 கிலோமீட்டர் தொலைவில் தாளமுக்கம் ஒன்று விருத்தி அடைந்துள்ளது. இதனால் இலங்கைக்கு நேரடியாக தாக்கம் காணப்படாது. எவ்வாறாயினும் நாட்டின் தென்மேல் பிராந்தியத்திலும் குறிப்பாக மத்திய மலைப்பிரதேசத்திலும் அத்துடன் வடமாகாணத்திலும் சுமார் 100 தொடக்கம் 150 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டிற்கு மேலாகவும் அத்துடன் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய சபரகமுக மேல் வடமேல் மற்றும் வட மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தற்காலிகமாக கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இந்தியாவின் தனுஷ்கோடி கடற்பிராந்தியத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் 3 பேர் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
அத்துமீறி இந்திய கடல் எல்லைக்குள் பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தனுஷ்கோடிக்கு 9 கிலோமீட்டர் கடல் மைல் தொலைவில் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்களின் படகொன்றும் அந்நாட்டு கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் மீன்பிடிக்கு பயன்படுத்தப்பட்ட 8 வலைகளும் படகில் பொருத்தப்பட்டிருந்த இயந்திரம் ஒன்றும் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. தலைமன்னார் ஊடாக ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கு சென்றவர்களை கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. யாழ் சுன்னாகம் பகுதியில் போலீஸ் புலனாய்வு பிரிவு உறுப்பினர்கள் 2 மீது இன்று பகல் அடையாளம் தெரியாத சிலர் தாக்குதல் நடாத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான 2 யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் புலனாய்வு பிரிவு உறுப்பினர்களுக்கு வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பாக வடக்கு பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவரிடம் வினவிய போது அடையாளம் தெரியாத சிலர் சுனாகம் சந்தையில் உள்ள கடையொன்றில் கொள்ளையிட்டு குறித்த 2 தாக்கி தப்பி சென்றதாக கூறினார். தாக்குதலில் காயமடைந்த 2 தெல்லிப்பளை வைத்தியசாலையில் இருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் ஸ்ரீ பவானந்தராஜா குறிப்பிட்டார். மட்டக்களப்பில் அறைகளை வாடகைக்கு விடும் போர்வையில் விபச்சார விடுதியொன்றை நடாத்திச் சென்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் 3 பெண்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு போலீஸ் தலைமையகத்தினால் மட்டக்களப்பு நகரில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது முற்பகல் 10:30 அளவில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். மட்டக்களப்பு திருகோணமலை வீதி பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றை போலீசார் சுற்றி வளைத்து தேடுதல் நடத்தியுள்ளனர். சந்தேக நபர்கள் 9 பேரிடமும் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்து வருவதுடன் அவர்களை மட்டக்களப்பு மாவட்ட நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு தலைமையக போலீசார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீண்ட காலம் அமைதியாக இருந்த முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வா இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். தாக்க வேண்டிய இடத்திற்கு நான் அன்றும் தாக்கினேன், இன்றும் தாக்குகின்றேன், நாளையும் தாக்குவேன். எனக்கு வேட்புமனு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. අලුත් මැතිවරණ ක්‍රමයේ යටතේ වරෙල්ල ඕන ආසනයකට මම එනව තරම් කරන්නේ. මට රජයේ ඇමතුරු කියන දේවත් எனக்கு அரசாங்கத்தின் அமைச்சர்கள் அல்லது ஏனைய குழுக்கள் கூறும் விடயங்கள் முக்கியமல்ல. මම කාගවත් නංගන් කියන්නේ. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் மூலம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பொலன்னறுவை சிங்கப்புர குடிநீர் திட்டம் இன்று மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது. பொலனர்வே சிங்கப்புர மற்றும் அதனை அண்மித்த பகுதி மக்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர். இவ்வாறு பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்த மக்களுக்கு மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் மூலம் இன்று சுத்தமான குடிநீர் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல் தலைமையில் இதற்கான நிகழ்வு நடைபெற்றது. விசேட வைத்திய நிபுணர் பிரகாஷ் பிரியதர்ஷன மற்றும் HAU ஆயுவர்தன ஆகியோர் இதற்கு நிதியுதவி வழங்கியுள்ளனர். அத்துடன் சிங்கப்பூர கனிஷ்ட வித்தியாலயத்தின் மாணவர்களுக்கும் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் மூலம் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. சச்சினி டயஸ் மற்றும் இந்திராணி டயஸ் ஆகியோர் இதற்கு நிதியுதவி வழங்கியுள்ளனர். கெமுனு விகாரையின் கட்டடம் ஒன்றின் நிர்மாண பணிகளும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அத்துடன் மரக்கன்றுகளும் இன்று நாட்டி வைக்கப்பட்டன. உலகின் மிக உயரமான மலைத்தொடரான எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் பெண்மணி தனது 77வது வயதில் காலமாகியுள்ளார். உலகின் மிக உயர்ந்த மலைச்சிகரமான எவரெஸ்ட் மலைத்தொடரில் முதலில் காலடி எடுத்து வைத்த பெண்மணி ஜுங்கோ தாய்பை தனது 77வது வயதில் ஜப்பானின் சாய்டாமா மாநிலத்தில் உயிரிழந்துள்ளார். 1939ஆம் ஆண்டு மிகாரு நகரில் ஜுங்கோ பிறந்துள்ளார். இவர் 4ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் போதே மலையேறுவதில் திறமை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1962ஆம் ஆண்டில் ஷோவா பல்கலைக்கழகத்தில் தனது பட்டப்படிப்பினை முடித்ததை அடுத்து மலையேறுவதில் அதிக ஆர்வம் காட்டியுள்ளார். 1969ஆம் ஆண்டு அனைத்து பெண்களுக்கான மலையேறுதல் குழு ஒன்றை ஜுங்கோ உருவாக்கியுள்ளார். 1975ஆம் ஆண்டில் உலகின் அதி உயர மலைச்சிகரமான எவரெஸ்டில் ஜுங்கோ காலடி எடுத்து வைத்து சாதனையை நிலைநாட்டியுள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.